அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் புளியங்குளம் ஆரம்ப பாடசாலைக்கு வருகை தந்திருக்கின்றோம். இன்று வருகை தந்ததன் நோக்கம் ஒரு புனிதமான நாளை நினைவுகூரும் முகமாக வந்திருக்கின்றோம். அதாவது இந்த பாடசாலைக்கு தரம் 5 மாணவர்களுக்கான இவ்வருடத்துக்கான கற்றல் கற்பித்தல் செயல்திட்டத்திற்கு எங்கள் தாயக கல்வி விடியல் அமைப்பினூடாக இணைக்கப்பட இருக்கின்ற இந்த பாடசாலை மாணவர்களுக்கான முழு ஆண்டிற்குமான அனுசரணையை வழங்குபவர் யூகே புலம்பெயர் உறவான யூகேயில் இருக்கும் விக்கி அவர்கள். அவருடைய தந்தையாரின் மறைவையொட்டி, அதாவது அமரர் கார்த்திகேசு மகாதேவன் அவர்களின் 10ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு இந்த பாடசாலைக்கு வருகை தந்திருக்கின்றோம். அதற்கான பூரண அனுசரணை வழங்குபவர் மகாதேவன் சரஸ்வதி குடும்பத்தினர். எனவே அதை நினைவுகூரும் முகமாக இப்போது அன்னாருடைய ஆத்ம சாந்தி வேண்டி நாங்கள் ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்ள இருக்கின்றோம். அனைவரும் பிரார்த்தனையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலினும் பாட்சினம் நற்றுணையாவது நம சிவாயவே. வேதனரி தலை தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீத வயப்புகளின் திருஞான சம்பந்தர் பாதமல தலை தொண்டு திருத்த நிமிட மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு மேற்கொண்டு நிகழ்ச்சி தொடர்போம். இப்போது இந்த புளியங்குளம் ஆரம்ப பாடசாலையினுடைய அதிபர் அவர்கள் சற்று உரையாற்றுவார்கள். இன்றைய தினம் புளியங்குளம் ஆரம்ப பாடசாலைக்கு தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய அனுசரணையோடு 2 முக்கியமான நிகழ்வுகள் எங்களுடைய பாடசாலையிலே அரங்கேற இருக்கின்றது. அந்த வகையிலே ஒன்று 2026ஆம் ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்கான கற்றல் உபகரணம் வழங்கி வைக்கின்ற வைபவமும், அடுத்து லண்டனை பதிமிடமாக கொண்ட அமரர் கார்த்திகேசு மகாதேவன் அவர்களுடைய மறைவையொட்டி திருமதி சரஸ்வதி மகாதேவன் ஆகியவர்களுடைய மகளின் அனுசரணையோடு மாணவர்களுக்கான உணவு வழங்குகின்ற வைபவமாக 2 நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய நெடுங்கணி கோட்டக்கல்வி பணிப்பாளர் அவர்களுக்கும் தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய ஸ்தாபகர் திரு எஸ் கோகுலன் அண்ணர் அவர்களுக்கும் மற்றும் தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய செயலாளர் திருவாளர் கே பிருந்தன் அவர்களுக்கும், அடுத்து தாயக கல்வி விடியலினுடைய ஆசிரியை, அதன் இணைப்பாளர்கள் மற்றும் எமது ஆலங்குளம் முருகானந்தா வித்தியாலயத்தினுடைய அதிபர் திரு லக்ஷ்மிகாந்தன், என்னுடைய பாடசாலையினுடைய ஆசிரியர்கள், தாயக கல்வி விடியலுடைய ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். தாயக கல்வி விடியல் என்கின்ற அமைப்பு வவுனியா வடக்கு வலயத்தை பொறுத்தவரையில் கடந்த வருடம்
மாணவர்களுடைய கற்றல் நிகழ்வுக்காக புலமை பரிசில் பரீட்சையிலே தோற்றுகின்ற மாணவர்களுடைய கற்றலுக்காக எங்களுடைய வலயத்திலே பல பாடசாலைகள், அதாவது பின்தங்கிய வறுமை கோட்டுங்கள் வாழுகின்ற பெற்றோர்களுடைய பிள்ளைகளை உள்ளடங்கிய பாடசாலைகள் அவர்களினால் தெரிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையிலே பூம்புகார் கண்ணகி வித்தியாலயம், கருங்காலிக்குளம் ஆத்தாக்கா பாடசாலை, புளியங்குளம் ஆரம்ப பாடசாலை, பன்றிக்கேதகுளம் அரசினர் தமிழ் கலைவன் போன்ற பாடசாலைகளிலே இவர்களுடைய செயற்பாடுகள் நடைபெற்று கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டதோடு அந்த மாணவ செல்வங்களுக்கு தினமும் பாடசாலை நிறைவடைந்தவுடன் மாலை நேர வகுப்புகளை நடாத்துகின்ற ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவுகள், மாணவர்களுக்கான அனுசரணைகளை வழங்கி தங்களுடைய சேவையை நடத்தியிருந்தார்கள். அந்த வகையிலே வவுனியா வடக்கு வலயத்தை பொறுத்தவரையில் இம்முறை தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையிலே இந்த வகுப்புகளிலே பங்கு பெற்றிய மாணவர்கள் கணிசமான புள்ளிகளை பெற்று சிறப்பாக சித்தி எய்தியமையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து அவர்களுடைய சேவை இவ்வருடமும் தொடர் சேவையாக அமைய வேண்டும் என நாங்கள் வினியமாக கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக எங்களுடைய பாடசாலையிலே மீண்டும் அவர்களுடைய சேவை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தாயக கல்வி விடியல் அமைப்பினுடைய ஸ்தாபகர் அண்ணர் கோகுலன் அவர்களுக்கும் அதனுடைய செயலாளர் திருவாளர் பிருந்தன் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த சேவையானது மென்மேலும் எங்களுடைய வவுனியா நெடுங்கணி கோட்ட பாடசாலைகளிலே அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு அவா. குறிப்பாக நெடுங்கணி கோட்ட பாடசாலைகளிலே கற்கின்ற மாணவர்கள், வறுமை கோட்டுக்குள் உள்ள மாணவர்கள், அவர்களுக்கான புலமை பரிசில் பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை நடாத்துவதில் நாங்கள் மிகவும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றோம். ஒரு வளவாளரை பிடித்து அல்லது ஒரு ஆசிரியரை நியமித்து அவருக்கான மாணவர்களுக்கான கற்றலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கான அந்த வேதனங்களை வழங்குவதிலே நாங்கள் மிகவும் இடர்பாடு அடைகின்றோம். ஆகவே இவ்வாறான இடர்பாடுகளை எமக்கு தீர்த்து வைக்கின்ற சிறப்புக்குரிய தாயக கல்வி விடியல் அமைப்பினருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலையை தெரிவு செய்து இவ்வாறான ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்து எங்களுடைய மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களையும் அனைத்து மாணவர்களுக்கான உணவு வளங்களையும் மேற்கொண்டமைக்கு மீண்டும் இந்த அமைப்பினருக்கும் அனுசரணையாளர் திருமதி சரஸ்வதி மகாதேவன் அவர்களுக்கும் அதிபர் என்ற வகையிலே மாணவ செல்வங்கள் ஆசிரியர்கள் சார்பாக என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு அமரர் கார்த்திகேசு மகாதேவன் அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் எனவும் நாங்கள் எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்பாக வணங்கி வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பண்பாட்டிற்கு இணங்க தற்போது நன்றி கூறும் தருணம். அந்த வகையில் நமது பாடசாலைக்கு மாணவர்களுடைய நலன் கருதி
கற்றல் கற்பித்தல் உபகரணங்களை வழங்கிய எமது தாயக கல்வி விடியல் அமைப்பு நிறுவனத்தினருக்கு நாங்கள் எங்களுடைய பாடசாலையினுடைய சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் அந்த செயல் அமைப்பினுடைய தலைவர் எஸ் கோகுலன் அவர்களுக்கும் செயலாளர் கே பிருந்தன் அவர்களுக்கும் நமது பாடசாலையின் சார்பில் நன்றிகளை தெரிவிப்பதோடு மற்றும் நமது இந்த கற்றல் உபகரணங்களை வழங்குவதற்கு நமக்கு வழிகாட்டியாக இருந்த பாடசாலையினுடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த கற்றல் உபகரணம் வழங்கும் இந்த நல்ல நிகழ்வில் எமது வலயத்தினுடைய கோட்டக்கல்வி பணிப்பாளர் அவர்கள் கலந்து சிறப்பித்திருக்கிறார். அவர்களுக்கும் எமது பாடசாலையின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எமது பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் மற்றும் பண்பாட்டு அலுவலகத்தினுடைய செயலாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எமது பாடசாலையினுடைய சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். எங்கள் பாடசாலைக்கு கற்றல் உபகரணங்களை தந்து சிறப்பித்து தந்த கார்த்திகேசு மகாதேவன் அவர்களுக்கு எங்கள் பாடசாலை சார்பிலும் மாணவர் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மை பரிசில் வெட்டிப்புள்ளிக்கு மேலே எடுத்து அவருக்கு நன்றி